ஹலோ, வணக்கங்க. என்ன நான் சொல்ல போகிறேன்னா, எங்கள் வீட்டு பிள்ளைங்க ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. வீட்டில் தான் அப்படிதான்னா, வெளியில் எங்கே கூட்டிகிட்டு போனாலும், எதை பார்த்தாலும் அந்த டைம் வாங்கித்தான் ஒரே அடங்க. எப்படி நான் அவங்கள கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாலியாக வெளியில் எங்கேயாவது பசங்களை கூட்டிகிட்டு போனால், பார்க்குறதெல்லாம் உடனே வாங்கித்தா. அவங்களுக்கு பணம்னா என்ன, காசுனா என்ன, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. நம்ம பர்ஸில் பணம் இருக்கா அதெல்லாம் தெரியாது. வாங்குகிற பொருளுக்கு ஒர்த்து இருக்கா அது பார்க்க மாட்டாங்க. அது என்ன பணம், எவ்வளோ பணம், அது நம்ம அமௌண்ட்டு சொன்னால் கூட அதெல்லாம் முடியாது, இப்போவே வாங்கித்தா. அது பொது இடமா, பப்ளிக் பிளேஸா, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நமக்கு அசிங்கப்படுத்திடுவாங்க. நம்ம சந்தோஷமாக பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வரலன்னா, ஏன்டா போனால் நம்மளை நாம் வெறுத்து போய் வந்துடும். இனிமேல் எங்கேயுமே போகக்கூடாதுன்ற மாதிரி. அதனால் அவங்களுக்கு இந்த டைம் நான் அவங்க சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அவன் சந்தோஷத்தை பாருங்கள். ஆனால் அவனுக்கு தெரியாமல் நம்ம ஆசைப்படுற பொருளை உடனே வாங்கி கொடுக்காம, நம்ம கையில் பணம் இருந்தாலும் வாங்கி தரேன், அப்புறம் தரேன் அப்படின்னு சொல்லி 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 அவங்கள நாளை கடத்தி வாங்கி கொடுக்கணும். நம்மகிட்ட பணம் இருக்கலாம், உடனே கேட்டது வாங்கி கொடுக்குறோம் பாருங்க. அதனால தான் அவங்களுக்கு காசு இருக்கிற மதிப்பே தெரியமாது. அதனால் நம்ம என்ன சொல்லணும்னா, காசே இருந்தாலும் உடனே வாங்கி கொடுக்கக்கூடாதுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு. நான் கற்றுக்கிட்ட பாடங்க என் பிள்ளைங்கள்ட்ட. நான் வாங்கி தரமாட்டேன் இப்போலாம். எதுவாக இருந்தாலும் லேட்டாக தான். அப்போ அவன் முகத்தில் கிடைக்கிற சந்தோஷத்தை பாருங்கள். நம்ம கேட்ட உடனே வாங்கி கொடுக்குற சந்தோஷத்துக்கும், கொஞ்சம் லேட்டாக அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணி கொடுக்கும்போது அவனுக்கு சந்தோஷப்படுறான். அப்போ ஓஹோ அகன்றான், ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்போ எதுவுமே உடனே கிடைக்கிற சந்தோஷம் கிடைக்காது. ஒரு பொருள் உடனே கிடைக்கிறத விட அது கொஞ்சம் தாமதம் வருது, அதுதாங்க ரொம்ப உண்மையான சந்தோஷம். பிள்ளைங்கள்கிட்ட என் பிள்ளைங்கள எடுத்துங்க, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஸ்கூலில் ட்ரிப்புக்கு 4500 சொல்கிறாங்க. வந்து சொல்கிறேன் ஈவினிங் நாளைக்கு கட்டணும். 4500 சரி 2 டேஸ் முடியவே முடியாது. என்ன 4000 தானே, 4500 இது கூட கட்ட முடியாதான்னு கேட்குறாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க 4500. அவங்களுக்கெல்லாம் 500னா என்ன தெரிய மாட்டுது, 4500 என்ன தெரிய மாட்டுது. நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரூ. 1 2 எங்களுக்கு ரூ. 100 மாதிரி. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பணம்னா அதோடைய வேல்யூவே தெரிய மாட்டுதுங்க. நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், அவனுக்கு கொடுக்குறேன், எவ்வளோ சந்தோஷப்படுவோம் பாருங்கள். பாருங்க ஆமா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? எவ்வளோ நாள் கேட்டேன், சீக்கிரம் வாங்கித்தா, சீக்கிரம் வாங்கித்தானே. இது ஒரு கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு சர்ப்ரைஸா வச்சிருந்தேன். ஓகேவா? நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களாங்க எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு. அதே போல் நம்ம எந்த ஒரு பொருளை அவன் கேட்டாலும் டைம் எடுத்து வாங்கி கொடுக்கணும். உடனே வாங்கி கொடுத்தா மதிப்பு இருக்காது. லேட்டாக வாங்கி கொடுங்க, உண்மையாக புரிஞ்சுப்பான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ வரும்.